ஒரு கிராமத்தின் மலையடிவாரத்தில் புகழ்பெற்ற ஒரு சிற்பி வாழ்ந்து வந்தார். அவருக்கு தன் தொழிலில் அசாத்திய திறமையும் விடாமுயற்சியும் இருந்தது. உலகின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து அவர் செதுக்கிய சிலைகளை பாராட்டிச் சென்றனர். அந்த சிற்பி ஒருநாள் ஒரு பெரிய கோயிலுக்காக மிக முக்கியமான விநாயகர் சிலையை செதுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மலைக்குச் சென்று சிலைக்கு ஏற்ற ஒரு பெரிய பாறையை தேர்ந்தெடுத்தார். அது மிகவும் உறுதியான பிரமாண்டமான பாறை. சிற்பி தனது கருவிகளை எடுத்துக்கொண்டு பாறையை செதுக்கத் தொடங்கினார். முதல் நாள் முழுவதும் கடினமாக உழைத்தார். சுத்தியலை எடுத்து ஓங்கி பாறையை அடித்தார். டங் என்ற சத்தம் மட்டுமே கேட்டது. பாறையில் ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை. அடுத்த நாள் இன்னும் அதிக பலத்துடன் அடித்தார். மீண்டும் அதே டங் சத்தம். பாறை அசையவில்லை. ஒரு வாரம், 2 வாரம். சிற்பி ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் அந்த பாறையை அடித்துக்கொண்டே இருந்தார். சுற்றியிருந்த கிராம மக்களும் இவ்வளவு நாட்களாக உழைத்தும் ஒரு சிறு மாற்றமும் இல்லையே, இந்த பாறை இவருக்கு கட்டுப்படாது போல என்று பேசத் தொடங்கினார். சிற்பியின் அருகிலிருந்த அவரது உதவியாளர் ஒரு நாள் கேட்டார், ஐயா, இத்தனை நாட்களாக முயற்சி செய்தும் இந்த பாறை உடையவில்லை. இதை விட்டுவிட்டு வேறு பாறையை தேடலாமா? சிற்பி சற்றும் தயங்காமல் இல்லை என்றார். அடுத்த நாள் சிற்பி தனது முழு பலத்தையும் திரட்டி 100கணக்கான முறை அடித்த அதே பாறையின் மீது சுத்தியலால் ஒரே ஒரு அடி அடித்தார். திடீரென்று அந்த பெரிய பாறை நடுவில் பிளந்து 2ஆக உடைந்தது. உதவியாளருக்கு அதிர்ச்சி. அவர் ஓடி வந்து, ஐயா, எப்படி இது சாத்தியம்? இத்தனை நாட்கள் உடையாத பாறை ஒரே அடியில் எப்படி உடைந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். சிற்பி அமைதியாக சிரித்து, மகனே, இந்த பாறை இன்றைய ஒரே அடியில் உடைந்தது என்று நினைக்கிறாயா? இல்லை, அதற்கு முன் நான் அடித்த அத்தனை அடிகளும் தான் இந்த பாறையை உடைத்தது. அவை ஒவ்வொன்றும் இந்த பாறையின் பிடிமானத்தை தளர்த்திக் கொண்டே வந்தது. இறுதி அடி அதற்கு ஒரு முடிவு புள்ளியை வைத்தது. அவ்வளவுதான் என்று பதிலளித்தார். அதன்பின் அந்த சிற்பி உடைந்த பாறையின் ஒரு பாதியிலிருந்து அற்புதமான விநாயகர் சிலையை செதுக்கி முடித்தார். முயற்சிகளை ஒருபோதும் வீணாக நினைக்கக்கூடாது. நம்மால் செய்யப்படும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் உடனே பலனை தரவில்லை என்றாலும் அது பின்னர் பெரிய வெற்றிக்கான அடிப்படையாகி நிற்கும். விடாமுயற்சி செய்தால் எவ்வளவு கடினமான காரியமும் சாத்தியமாகும். வெற்றி ஒரே நாளில் கிடைப்பதில்லை, ஆனால் நாள்தோறும் செய்த உழைப்புதான் அதற்கான பாதையை உருவாக்குகிறது. கடைசி முயற்சிதான் வெளியில் வெற்றி என்று தெரிந்தாலும் அதற்கு முன் நடந்த எல்லா முயற்சிகளும் அதற்கான காரணமே.